கடையில் ஊத்தே வச்சுக்கொண்டு பிஸ்னஸ் பண்ணுங்க இல்லையே, எல்லாம் க்ளீன் ஆக்கணும். ஆனால் வருஷத்துக்கு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். எவ்வளோ இந்த பையனை ஜக்காத்து வாரினா கணக்கு பார்த்தா யார் யாருக்கிட்டெல்லாம் 5,42,000 இருக்குதோ ஒரு வருஷத்துக்கு அவங்க எல்லாம் வச்சதா இருந்தாலும் சரி ஜக்காத் அமௌண்ட்டை மறக்கப்படாதா. 5,24,000 அதுக்கு மேல வருஷத்துக்கு வருஷம் ஜக்காத்து 100க்கு 2.5. அடுத்த 97 ஹபீப் உங்களுக்கு தானே 2.5 தானே கொடுக்க சொன்னல, எல்லாத்தையும் கொடுக்க சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 25 கொடுக்கணும், 100 50 கொடுக்கணும், அரவாசி கொடுக்கணும். எங்களுக்கு அரவாசி இல்ல, 100க்கு 2.5, அடுத்த 97 உங்களுக்கு. ஆனால ஜக்காத்துடைய விஷயத்தை உலமாக்கள் அணுகி அதை கொடுத்துருங்க. அப்பதான் பிசினஸுக்கு பரக்கத், உங்களுக்கு பரக்கத், பொஞ்சாதிக்கு பரக்கத், ஊட்டுக்கு பரக்கத். ஊத்தைய வச்சுக்கொண்டு பிசினஸ் பண்ணுங்க இல்லே, அதை கிளீன் ஆக்கணும். அதை மாதிரி அது எளிய வேண்ட ஊத்த, அந்த ஊத்தையை வச்சுக்கொண்டு நஜீஸை வச்சுக்கொண்டு உங்களோட பிசினஸ் முன்னேறியலாது. இல்லைங்கட பிசினஸ் முன்னேறிக்குது, நாங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து போட்டிக்கேண்டா அல்லாஹ் உங்களுக்கு அனுபவிக்க விட மாட்டான். அங்கே சொத்தி இங்கே சொத்தி அங்கே ஹானிக்கு இங்கே கடை கண்டு சும்மா ஒப்பினே தான் வச்சுக்கொண்டு பாரு மௌத்தா காட்டிலும் அதில் ஃபீலிங்காக கூட மாட்டேன். இல்லை நாங்கள் ஃபீலிங் ஆகுது இருக்குது அப்படியா, அதில் நீங்கள் மௌத்தாகி போனதுக்கு பிறகு புள்ளைக்குள்ளுக்கு பெரிய பிரச்சனை வரும். அது இப்போ உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் போனதுக்கு பிறகு வாருது. இந்த முசீபத்தெல்லாம் வராம ஆகிக்கோணுமெண்டா, வராமப்படாதண்டா, வரக்கூடாதண்டா. ஸ்ரீதேவிகளே 100க்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜக்காத்தை கொடுத்துக்கோங்கோ. அது ஒரு விஷயம். அப்ப கொடுக்கறதுக்கு ஜக்காத்தை கணக்கு பாருங்க, ஸ்டாக் எடுங்க, சோம்பற்படமான உங்களுக்கு தந்த சொத்துல தானே எல்லாம் கொடுக்க சொல்றான். உங்களுக்கு வானத்தால புழுந்துதா? உங்களுக்கு விரும்பி எல்லாம் தந்தது, ஒன்றும் இல்லாம வந்தது. போச்சல்ல எந்த எடுத்துக்கொண்டு போறா? எல்லாரும் கேட்கிற கேள்வி, போச்சல்ல எந்த எடுத்துக்கொண்டு போறா? அடிச்சு கொள்ளணும் அப்படித்தான் எடுத்துக்கொண்டு போறா. அவர் விட்டு கொடுக்காம இல்லை, இவர் விட்டு கொடுக்காம இல்லை. ஆனால் கேள்வி மட்டுமே. அதுதான் இந்த மக்கள்கிட்ட பேச்சுத்தானால் விஷயம் இல்லை. மார்க்கம் தெரியும், எடுத்துட்டு நடக்குது ரெடி இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. அவர்கிட்ட பாருங்க, தாஜ்ஜதீக்குதா, 5 வக்து தொழுகிறாரா, அல்லாஹ் ரசூல் பயமா, கொஞ்சம் இல்லை. ஆனா ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. அப்படி எல்லாமே இப்படி எல்லாமே அப்படித்தான், இப்படி இல்லை. அது பிழை, அது பிழையான மத்த அப்படி செய்யவான. முதலாவது இந்த ஷாபான்ல செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் ஜகாத்தை கணக்கு பார்த்து ஜகாத்தை ஒதுக்கி அவசரமாக கொடுத்துருங்கோ. 2ஆம் விஷயம் ஸ்ரீதேவிகளே, ரமலான் ஷஹ்ருல் கிராஆ, கிராத்துடைய மாதம். கிராத்துடைய மாதம் என்ன? அப்துல் பாசிம் மாதிரி காதலை வச்சு கொண்டு ஐயோ ஓதிக்கொண்டு இருக்கோண்டா இல்லை, எல்லாரும் குர்ஆன கை கெடுக்கிற மாதம். எல்லாரும் ஓதும். சில மாதிரி வெக்கம் சொல்லியதுக்கு ரமலான்லே குர்ஆனை பிடிக்கானவங்க, ரமலான் நோம்பு அவரு குர்ஆனை பிடிச்சிமில்ல ஓதியும் இல்லை. இப்போ குர்ஆனெல்லாம் ஓதி இந்த ஹிஸ்பெல்லாம் போட்டிக்கு இந்த சின்ன பொடியம்மாரை வச்சு கொண்டு ஓது கிஃப்ட் கொடுக்க நல்ல விஷயம். இப்போ சின்ன பொடியம்மாட்ட ஹிஸ்பாய்க்கு ரமலான்ல இல்லை, சின்ன பொடியம்மாட்ட எல்லாம் அப்பா மாட்ட வாப்ப மாட்ட ஆம்பளை பொம்பளை குமரு புள்ள சின்ன புள்ள எல்லாரும் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாரும் ரமலான்லையும் குர்ஆன் ஓதல்லேண்டா இமாம்கள் எழுதுறாங்க. ரமலான கேவலப்படுத்திட்டான். இந்த ரமலான்ல அந்த வேலை செய்யவானுமா? ஓதாதவங்க ஓதா மீந்திரவான பிஸ்னஸ் 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 புல் பிஸி. 11 மாசம் தானே ஹபீப் பிஸி, ரமலான்ல பிஸி என்றா கபருக்கு எந்த கொண போக போறீங்க? கபருக்கு என்னத்தை கொண போக போறீங்க? ஷாஃபி இமாம் ஃபுல் மெமரி உள்ளவர், முழு உலகத்துக்கும் ஷாஃபி இமாம தெரியும். எங்கட மதுகபுடி ஸ்தாபகர் குர்ஆன்ல சும்மா அப்டேட், ஹதீதுல அவரு கடிக்கிறதுக்கு இல்லை. அவருடைய காலத்துல அவங்க எப்ப பிறந்த விஷயத்தோடு ஈக்கோன்னு ஸ்ரீதேவிகளே, எப்ப பிறந்த? ஹிஜ்ரி 150 பிறந்த. எப்ப வஃபாத்தான? ஹிஜ்ரி 204 வஃபாத்து. அப்ப எவ்வளவு காலமா இருந்த? 44 இயர்ஸ். பாருங்க இவரத பாருங்க, 44 இயர்ஸை தாண்டினவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 54 தாண்டினவங்க எவ்வளவு பேர் இருக்குது? ஷாஃபி இமாம் முழு உலகத்துக்கு அறிவாளி. ஆனா 54 வயசு தான் வாழ்ந்த. 7 வயசுல முழு குர்ஆன் மனப்பாடம். 10 இயர்ஸ்ல முவத்தா மாலிக் இமாம் எழுதின அவ்வளவு ஹதீஸும் பைட் ஹார்ட், அவ்வளவுக்கு பாடம். 17 இயர்ஸ்ல மக்கா மதீனா ஈஜிப்ட் மிஸ்ர் முழு உலகத்துக்கும் ஃபத்வா கொடுக்க முஃப்தி. 17 இயர்ஸ் வெக்க 30 வயசாகி சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா?
30 வயசாலையும் வாப்பட மையத்துக்கு வந்திருக்காரு. முழு துவாவும் தக்பீர்ல தெரியா, ஆனா மகன் தொழிக்க வந்தீங்க வெக்கமில்லை. இந்த சிலவங்களுக்கு இந்த பயான் சொன்னா எவனையோடும் பிடிச்சு கொண்டு அவன் தோலை உரிச்சா சரி, அவர் நல்லமா. நான் எனக்கு என்னை சேர்த்தான் சொல்றேன், நான் நல்ல, நீங்க தான் பீல. இன்றைக்கு மனுஷன் மத்தா பிடித்தான், நான் நல்ல, நீங்க எல்லாம் பீல. நீங்க ஓளுக்குள்ளுக்கு நீங்க நல்ல, அவன் தான் பீல. கையை இப்படி நீட்டுறவங்க தானே. எப்ப சரி ஹபீப் அந்த கையை விரல இப்படி நீட்டி நீ யார் என்று கேட்டீங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு அது சப்ஜெக்ட் வர டைம் முடிக்க போகணும். உங்களுக்கு தெரியுமா, ஜக்கரியுல் அன்சார் இமாம், பெருங்கொண்ட இமாம், ஷாஃபி இமாம் மிக முக்கியமான மதுஹப்ல இக்கியவர் யாரு மறக்கவான ஜக்கரியுல் அன்சார் ரஹ்மஹுல்லா. அவங்க மௌத்தா செல்ல 102 வயசு. எத்தனை? 102 வயசு. 102 வயசுலையும் ஆடி ஆடி நடுங்கி நடுங்கி நின்று கொண்டு தொழுகிற இவட அந்த சிஷியம்மாரில் ஒத்தறிந்தாங்க ஷாரானிமாம். ஷாரானிமான் சொன்ன தொழுந்து முடிச்சது போரு, ஒஸ்தாது ஏன்னா இப்படி கஷ்டப்படணும், உங்களுக்கு 102 இயர்ஸ் இல்லையா, நீங்க நடுங்கி நடுங்கி தொழுகிறீங்க, உட்கார்ந்து தொலையிலுமேண்டாங்க இல்லைங்களா, நிலத்துல உட்கார்ந்து தொலையிலுமேண்டாங்க. ஜக்கரியுல் அன்சார் ரஹ்மத்துல்லாஹ் உஸ்தாது சொன்னாம் சிரிச்சிட்டு, மகன் மாணவன் கிதாபில் அந்த சட்டம் ஈக்குதான், ரூல்ஸ் ஈக்குதான் உட்கார்ந்து தொலை. ஆனாலும் மாணவன் சிஷியன் எப்பயுமே இந்த நப்சிக்கே ஓண்ட நப்சிக்கே எப்பயும் லே செய்யும் சோம்பல் தனத்தை தான் காட்டிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கும். இருந்து தோலே ஏழும் தானே. தக்பீர் கட்ட போனா இந்த ஒரு வேலையை காட்டுவான், சோம்பல. சொபகுக்கு எலும்ப போனா கொஞ்சம் நேரத்தில் எலும்பமே, அப்படிதான் எங்கட நப்சு. உடனே எலும்பி வாரவங்களா நாங்க வாங்க சென்ன உடனே வாரவங்களா ஆஃபீஸ்ல இருந்து பண்ணிக்கவங்களா. 1 மணி மிந்தினா நெருப்பேறு வாங்கிப்பாங்க, இழுத்துட்டாரு ஹொத்துபாபா அப்படி இப்படியே பாயுது வாங்கிப்பாங்க. ஆனா அப்படி செய்யப்படாது ஹத்தீப். இந்த மனுஷன் நிலைமை நப்சிக்கே நப்சு லே செய்யும் சோம்பல் தனத்தை தான் காட்டிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏன்னா நப்சு சொல்லுது உட்கார்ந்தோல ஆதாரமிக்கு உட்கார்ந்தோலண்டு. ஆனாலும் நப்சை நீ அடங்கிரு, நான் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் கிட்ட தனிய கபருக்கு போற, அல்லாஹ் கிட்ட நான் நல்லவனாகணும், அதனால உன்னை நான் அடக்கி அல்லாஹ் கிட்ட நான் கூட்டாளி ஆகுறேன்டா. எங்க வைத்து கதை எங்க சரி இப்படி ஒரு கேள்விப்பட்டீங்களா நீங்க? சின்ன பொட்டிய மாறெல்லாம் புட்டுவத்தை தேடுவான்கள், சின்ன பொட்டிய மாற புட்டுவத்தை தேடுவானுங்கள் பள்ளியில். ஒரு இன்னும் 25 இயர்ஸ் இப்போ ஒரு பள்ளி சேச்சாகுமோ தெரியா, மன்னிச்சுக்கொள்ளணுமா, பள்ளி சேச்சில் புட்டுவ போட்டி ஈசுமா ஒருத்தரும் ஹிண்ட் அடிக்க கோமா சொல்லல, ஆத்திரத்தை பேசுற. இந்த பாருங்க தொழுகையிட ஒரு ஹுருமத்து, அல்லாஹ்வை நிலத்துல சுஜூது செய்யணும் ஆசை, கட்ட கணக்கில் நடப்பாரு, கட்ட கணக்கில் நடப்பாரு. தொலைப்போனா தான் இல்லாத முசீபத். ஸ்ரீதேவிகளை உங்களே ஒருத்தரும் சொல்லல, நீங்க எல்லாம் நோயாளி எல்லாம் உங்களுக்கு சோத்தை தந்து வைப்பானாங்க, பின்னால் உள்ளவங்களுக்கு எல்லாம் சோத்தை கொடுத்து வைக்கணும். அதனால கொஞ்சம் மெமரியை பாவிச்சுக்கொள்ளணும். தனியாக கபருக்கு போற ஷாஃபிமா மிக்காங்களே, இங்க வா ஊடு கட்டினா சும்மா போறா, அதுக்கு தேவையான சாமான் எடுத்துக்கொண்டே போற. புட்டுவ மீக்கோணும், சேர் ஈக்கோணும், பெஞ்ச் ஈக்கோணும், கட்டில் ஈக்கோணும், பாத்ரூம் எல்லாம் ரெடி ஈக்கோணும், அதுதானே. அப்பதானே அந்த வீட்டில் யூஸ் பண்ணிடும். அத மாதிரி கபருக்கு போச்சல்ல 4 விஷயத்தை எடுத்துக்கோ, எடுக்காம வைத்துடாது. அவங்க பார்த்தாங்க ஷாஃபி இமாம், ஃபுலைல் இப்னு இயாத் இமாம், அதே மாதிரி பெரும் கொண்ட இமாம்கள் எல்லாம், இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா ஹாயூ எண்டிக்காங்க, பொட்டியமார பார்த்தா ஜொலி டைப்பிக்காங்க, ஒரு கஷ்டம் வந்தா ஹெல்ப்புக்கு வராங்க, நல்ல விஷயம்தான். அப்படி நான் கபருக்கு போனா யாரு வருவாங்கன்னு யோசிச்சாங்களாம் இவங்க இல்லை. ஸ்ரீதேவிகளே மன்னிச்சுக்கொள்ளணும், நீங்க விலங்கெடுக்கிற மாதிரி பேசுறேன்னா நான் தலை சரி ஆட்டுங்களே, இல்லைன்னா இல்லைன்னுங்களே. நீங்க விலங்கெடுக்கிற மாதிரி பேசுறேனா இல்லை அர்த்தமில்லா பேச்சே சும்மா எலும்பி கொண்டு போய் துவா ஓயிட்டு தொடிஞ்சிட்டு போமே, எல்லாரும் ஆஃபீஸர் மாதிரி வந்தீங்க லேட்டாகி கொண்டு அந்த வேலையுமே இல்லை. ஆனால் ஸ்ரீதேவிகளே கொஞ்சம் விஷயத்தோடு இருந்து கேட்டுட்டு மட்டும் போறல்ல, உங்களோட பொஞ்சாதி பிள்ளைகளே நடக்க வச்சிடணும். சரியா? எங்கட பொஞ்சாதி என்றாலும் சாட்சி என்றாலும் உம்மு என்றாலும் மையத்தானா அழுகையோட வீட்டோட நின்றுடுவாங்க. அவன் வள்ளி வாரில்லை மைய தூக்கி கொண்டு வாரா, அவங்க அழுந்தாலும் வீட்டோட நின்றுடுவாங்க. எங்கட பொடியம்மார், எங்கட பிஸ்னஸ் பார்ட்டி, எங்கட கூட்டாளிமார், எங்கட ஊரால் எல்லாம் மையத்தோட வந்து கபர்ல வச்சு இறங்கி மையத்தை வச்சு பலகைய வச்சு பாய வச்சு மண்ணை போட்டு ஃபுல்லா மூடிட்டு வைத்துடுவானு. அப்படிதானே? அதுதானே உண்மை ஹபீப்.
எல்லாம் போயிது. அப்போ கபரில் யார்டா எனக்கு ஹெல்ப்பர்? அவங்க யோசிச்சானா, ஹா கபரில் ஒரு கூட்டாளி இருக்குது. அதுதான் துன்யாவில் குர்ஆன் எடுத்துக்கொள்ளும். குர்ஆனுக்கு நேரம் யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த குர்ஆன் எனக்கு. ஆனால ரமலான் வாரத்துக்கு முன்னால ஷாபான் குர்ஆனுடைய மாசம். குர்ஆன் எடுத்து ஓதுங்க, பரக்கத்தான மாசம். உங்களுக்கு இந்த மணித்தேல கணக்கு ஓதுச்சு என்ன? டெய்லி ஸ்கூலுக்கு மண்டே டு ஃப்ரைடே 5 இந்த 7 ஆகாடி மூல பிஸி உம்மை வாப்பமா இருக்கு. நான் பிள்ளைன்னு சொல்லல, அதை கொண்டுவோமா இதை கொண்டுவோமா, டையை கெடுக்கணுமா, ஷூ எடுக்கணுமா, அயம் பண்ணணுமா, ஃபுல் பிஸி. புள்ள படிக்கணும், நல்ல விஷயம், படியுங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, ஃபொக்டர் ஆக்குங்க, பைலட் ஆக்குங்க. 30,000 அல்ல, மாசம் 30 லட்சம் எடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரப்ப மறந்த ஃபெயில் அவுட். அதனால நீங்க ஹபீப், நீங்கள் இன்ஜினியர், ஃபொக்டர், டாக்டர், அக்கௌண்டன்ட் எல்லாம் துன்யாவோடு. ஆனால் வானமல்ல வேண்டும். இன்னொருத்தருங்கிற மடேனா வானம் படிக்கணும். படித்தா தான் அங்கே ஜக்காத்துடைய பாடம் எல்லாம் விளங்கும், ஃபராயில் சட்டம் எல்லாம் விளங்கும். மெட்ஸோனும் படிக்கணும். படிப்பு படிப்பண்டு அல்லாவும் இல்லை, ரசூலும் இல்லை, தொழுகையும் இல்லை, குர்ஆனும் இல்லை. பரக்கத்தான மாசத்துல பரக்கத்தெடுக்காட்டி பரக்கத்தான மாசம் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தெடுக்கணும். மக்ரிபுக்கும் இஷாக்கும் இடையில பரக்கத்து எப்பேன். பரக்கத்தாவோட ஈக்கியத்துக்கு குர்ஆனை கைக்கு எடுக்கிறீங்களா, போனை குத்தி கொண்டு இருக்கீங்களா? தஹஜ்ஜத் சுபஹ் பரக்கத்தான் நேரம். மாப்பிள்ளை பொஞ்சாதி உள்ளே எல்லாம் பெட்ஷீட்டால போத்தி கொண்டு படுக்கிறாங்களா அல்ல எலும்புறாங்களா? எல்லாருக்கும் சொல்ற, நீங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்தவனை திருத்த முன்னால ஒன்ன நீ திருத்தி, அப்படிதான் சொல்றேன். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும், ஒன்ன நீ பாதுகாத்துக்கோ. இன்னைக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் போட்டிக்கு டாக்டருக்கு 5,000 கட்டிக்கு. 4:30 கோல் வருது, இல்ல டாக்டர் இன்னே வாரலையா? சொல்றா இல்ல டாக்டர் ஷோம் இல்லை. சரிதான், டாக்டர் ஷோம் இல்லை, நான் வரையவே ஆறு ஷோம் இல்லாம வந்து ஷோம் நோயாளியை பார்த்தா ஆனா மவுத்தாக்கவா? அப்பாயின்மெண்ட் கேன்சல். அவர் நோயாளி, அவர் ஷோமாகணும், அப்படிதானே? அது மாதிரி நீங்க அடுத்தவனை ட்ரீட்மெண்ட் பண்ணது முன்னால உங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்க யாரு? இது யாருக்கு சொல்ற? வீட்லயே வாப்பமா இருக்கு, அப்பமா இருக்கு. இப்படி ஒரு பார்வை பார்த்தா இல்லை, வாப்பமாரும் அப்பமாரும் தான் நீக்கிறீங்க. எல்லாரும் பொஞ்சாதி புள்ளியோட நீக்கியவங்க. உங்களை திருத்தம் நீக்குதான். தொழுகையோடு இருக்கிறீங்களா? குர்ஆனோடு இருக்கிறீங்களா? அல்லாஹ் ரசூல் இருக்கிறான்னு ஒரு பயம் இருக்குதா? பிசினஸ் எல்லாம் கரெக்டா நடக்குதா? வட்டி இல்லாம, பாவம் இல்லாம, ஏமாத்து இல்லாம நேர்மையான பிசினஸா? நீங்க ஜெனிவினால் யாரையும் நோவிக்காம, யாரையும் கல்ப நோவிக்காம, ஏசாம திட்டாம அல்லாஹ் ரசூல் இருக்கிறான் என்ற பயத்தோடு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அடிக்கிறது தாரி. இப்பக்கு நீங்க தான் ஜெனிவினால், நீங்க தான் ஒரிஜினலால். இப்ப அல்லாஹ் சொல்ற, வாஹ்லீக்கும், உன குடும்பம். யார்? என்ன குடும்பம்? என்ன பொஞ்சாதி புள்ள. உங்களோட குடும்பம் யாரு? உங்களோட பொஞ்சாதி புள்ள. உங்களோட பொஞ்சாதி புள்ள நரகத்தை வராம நீ பாதுகாத்துக்கோ என்று எங்களே உங்களே பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதனால ரமலான் வரும் 20 daysல. ஆனா கேள்விக்குறி ஒண்டி இருக்குது, ஹயாத்தோடி போமா இல்லையா? அல்லாஹ் இல்லாத ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. அதனால குர்ஆன் எடுத்துடுங்க. மணித்தியால கணக்கு ஓத செல்லல்ல. ஸ்கூல்ல 7 அவசியமாக செல்லல்ல. ஒரு 10 minutes ஓதுங்களே டெய்லி. வீட்டுக்கு பரக்கத்தே. மக்ரிபு பிறகு கொஞ்சம் ஓதுங்களே, வாக்கிய ஓதுங்களே, சூரத்துல் முல்க் ஓதுங்களே டெய்லி. 30 ஆயத்து 5 நிமிஷமும் போகாது. தபாரக்கல்லதி டெய்லி ஓதுறவன் மௌத்தானா கபருக்கு வெளிச்சம் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பேர் தபாரக்கல்லதி ஓது? நான் இப்படி கேட்டதுக்கா நீங்க ஓதல்ன்னு சொல்லல. வயசாலியர் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓதுறவங்க டெய்லி ஓதுறாங்க. வாலிப பொடிய மேல சிலவங்க இருக்காங்க, டெய்லி ஓதுறாங்க. எல்லாரும் ஓதணும். வாப்பாலிந்து, உம்மாலிந்து, மகன்லிந்து, மகள்லிந்து ஓதணும். வீட்டுக்கு பரக்கத். கபருக்கு பொஞ்சாதி வாரம் இல்ல, மகள் வாரம் இல்ல, மகன் வாரம் இல்ல. எங்களோட பிசினஸ் பார்ட்னர் அவர் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் மண்ணை போட்டுட்டு தான் வருவான். இப்ப எங்கட கூட்டாளி யாரு? சூரத்துல் முல்க். மணித்தியால போத செல்லலே ஹபீப். திருப்பி திருப்பி சொல்ற, 10 minutes தானே கொடுக்க சொன்ன உங்களுக்கு. அது இல்லாம ஈக்கியம், லேபல் முஸ்லிமா ஈக்கியம், ஒரிஜினல் முஸ்லிமா இருங்களே. வார எல்லாரும் தொழுகிறதுக்கு நானும் தான் கோழி கொத்தமாய், காகம் கொத்தமாய் கொத்திட்டு போறேன், சுஜூத் அடிச்சுட்டு போறேன். தக்பீர்லேயும் கொத்துபாலையும் எங்கேயோ யோசனை. ஆஃபீஸும் சல்லி மதுவும் இதுவும் ஒரு கொஞ்ச நேரத்துக்காவது ரப்புடைய எண்ணம் வருதா? 2ஆம் விஷயம் குர்ஆன் எடுத்துடுங்க. 3ஆவது விஷயம்
நோம்பு நோம்பு தான் வருது, அது ஃபர்லு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்லான நோம்புக்கு பின்னால அதிகமான நோம்பு முடிச்சண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாசத்திலேயா பார்த்தீங்களே. சென்ன நேரத்தில் நிறைய பேர் எலும்பி வந்ததால் இன்னும் ஒருத்தரும் நின்று கொண்டு நிற்கல. ஆனால் இது எப்பயும் பேணுங்க, இல்லாட்டி இப்போ நின்று கொண்டு நின்று எத்தனை பேர் ஹவுல் அடியுது. ஆனால் நேரத்தோட வர முன்னுக்கு ஆயிரீங்க. அதுல சும்மா அந்த தெக்கே கொலை கணக்கெடுக்கவான மௌலை மாற சொன்னாலும் அது சிலவன் டக்காகுக. நான் எலும்பி வரணுமா அதெல்லாம் நஃப்ஸு. பார்த்தீங்களா அந்த இமா ஜக்கரிலாம் சரி மாம 102 இயர்ஸ் நின்று கொண்டு தான் சொல்லுதாங்க. சின்னத்தனம் எடுத்துடப்படாது. ஷைத்தான் விளையாடுவான், சக்கராத்லேயும் விளையாடுவான். அவன் எல்லாம் எங்கட விரோதியல் விளங்கினா. எவனோ விரோதியல் எங்களுக்குள்ளே விரோதி, அவனை அடக்கணும் பெஸ்ட்டுக்கு. முதல் விரோதி யாரு? நஃப்ஸு. படுத்துட்டு போ, இன்னும் டைம் இன்னும் டைம் இப்போ போகணுமா, இன்னும் நின்று கொத்துப்பா முடியல, கொஞ்சம் நீல். அடுத்த ஷைத்தான், அவனுக்கு அடிமை. அடுத்த விரோதி வெளியே நிற்கிய, அவனுக்கு முன்னால் உள்ளுக்கிய விரோதி அடக்குங்க, அப்ப வெளியிக்கிய விரோதி அடங்குவான். ஸ்ரீதேவிகளே, முதலாவது நான் எனக்கு சொல்றேன், என்கிட்ட நஃப்ஸ் இருக்குது, என்னகிட்ட ஷைத்தானிக்கு, அந்த ரெண்டையும் அடக்கினாத்தான் அல்லாஹ்வை நெருங்கி. அதனால ஒரு விஷயம் நல்லதுன்னு வடிதா உலமாக்கள் சொல்றாங்களா, அதை கேளுங்க, அது பரக்கத்து. அப்ப ஜகாத்தை கரெக்டா கணக்கு பார்த்து கொடுத்துருங்கோ, அது எளிய மிஸ்கின்ற ஊத்த, அப்பதான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும், வாழ்க்கையில பரக்கத்தாகும். ரெண்டாம் விஷயம், குர்ஆனை கைக்கு எடுத்துருங்க, டெய்லி ஓதுங்க, மணித்தியால கணக்கல்ல கொஞ்சம் நிச்சயம் சரி ஓதுங்க, வீட்டுக்கு பரக்கத். பரக்கத்தா இந்த நோய் இல்லாத வாழ்க்கை, பொஞ்சாய் புள்ளிகளோட வெறுப்பில்லாத வாழ்க்கை, கல்புக்கு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஹயாத்து நீளமான வாழ்க்கை, ரப்புக்கு பொருத்தமான வாழ்க்கை, சக்கராத்து நல்லதாக அமையும், கபரு வெளிச்சமாகும். இதான் பரக்கத்தன்று. இன்னும் நிறைய இருக்குது, சொல்ல போனா சப்ஜெக்டை டைமுக்கு முடிக்கலாம் போயிடுது. பரக்கத்தி இப்பைக்கு நாங்கள் ஒரு லெவலுக்கு வரணுமே, ஆனால் அது கொஞ்சம் இப்பைக்கு போதும். அடுத்தது நோம்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோம்பு முடிச்சாங்க, நாங்கள் இன்னும் 10 நாள் நோம்பு முடிக்கல. அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். இன்றைக்கு ஜனவரி 30ஆம் தேதி, நாளே 31 31, அப்புறம் February 1 ஞாயிற்றுக்கிழமை போய நாள், 2 நாள் ஃபுல் ஹாலிடே, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே 3 நாளும் எந்த நாள் தெரியுமா? ஐயாமுல் பீல், வெள்ளை நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சொன்னாங்க ஐயாமுல் பீல் 13 14 15. இந்த 3 நாள் நோம்பு முடிச்சா 1க்கு 10, 2க்கு 20, 3க்கு 30, 3 நோம்பு முடிச்சேன்னு வைங்க, ஷாபான் 30 நாள் நோம்பு முடிச்ச நன்மை. கஷ்டம் இல்லை. நீயத்தை வச்ச சாருக்கு திண்டுட்டு சுபக தொழுந்த வெளில குர்ஆனை கொஞ்சம் போயினா கொஞ்சம் சாஞ்சா ஆஃபீஸுக்கு போன லொஹரா காட்டின் டைம் தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே? சிலவங்க ஈக்கிய பிஸிக்கு பசி விளங்கம் இல்லை, நோம்பு பிடிச்சா எவ்வளோ பெரிய பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத்தை மதிச்ச, அவங்க சொன்ன மாதிரி நோம்பு முடிச்ச மறக்கவான. மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே 3 நாளும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 3 நாள் நோம்பு, 30 நாள் நோம்பு முடிச்ச நன்மை. இப்போ 2ஆம் தேதி மண்டே, 3ஆம் தேதி டியூஸ்டே, அந்த நாள் நைட் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், மிக கண்ணியமான ராவு, கண்ணியமான ராவு. நான் பராத்துடைய ராவண்டு, கண்ணியமான ராவு. அந்த நாள் மக்ரிபில் இருந்து அடுத்த நாள் சூரியன் உதயமாக காட்டிலும் அல்லாஹ் கேட்கிறானாம், பாவ மன்னிப்பு கேட்கிறவன் இருக்கிறானா, பிரச்சனைப்பட்டவன் இருக்கிறானா, ஊடு வாசல் இழந்தவன் இருக்கிறானா, கஷ்டவாளி இருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிய. அதனால நாங்கள் எல்லாம் துவாலி ஈக்கணும், குர்ஆன் ஈக்கணும், யாசினோடு ஈக்கணும், சூரத்துல் முல்கோன்னு ஈக்கணும். சிலவங்களுக்கு 3 யாசினே ஓதணும், 3 உங்களுக்கு விருப்பம்னா 30 ஓதுங்க. சும்மா 3ஓட நின்றுட்டு எஷாக்கு ரோட் அளக்காம பொடியமார் அப்படியே நாங்கள் எஷா வாக்காடி பள்ளியிலிருந்து எங்கே சரி இருக்குது, மகரிபி எஷாக்கு மேடையில் மட்டும் குர்ஆன் ஓதணும். அப்புறம் அவங்கள அமைப்புக்கு வைத்திரு, நேரத்தோட படுங்க, நேரத்தோட எழுமுங்க, தஹஜ்ஜுதுக்கு அழுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எவ்வளோ பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை உள்ளவங்க தான், யாரும் பிரச்சனை இல்லாதவங்க. உலகத்தில் பிரச்சனை பொம்புல கல்யாணம் முடிச்சு பிள்ளைக்கு பிஸ்னஸிக்கு கடனிக்கு எங்களுக்கு தான் முழு பிரச்சனையும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குர்ஆன், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தஹஜ்ஜுதுல அழுந்து கேட்கிற துவா. ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் சப்ஜெக்டை முடிக்கிறேன், இதுக்கு மேலால் பேச விரும்பல. ஆனால் ஒரு 2 நிமிஷம் போக மன்னிச்சு கொள்ளணும். நான் மன்னிப்பும் கேட்டுட்டு நாங்களும் சரியாயிக்கணும், எங்களோட பிள்ளைகளும் சரியாயிக்கணும். என்ன ஒரு இடத்துல யார் எவரண்டு கேட்க உண்மையான விஷயம், ஒரு மல்டி மில்லியன் அவார்டு வீட்டுக்கு எந்த ஒரு மீட்டிங் சம்பந்தமாக ஒரு ஆலிம் பேத்திக்க போன டைமில் பேசுவோம். நீக்க டைமில் திடீரென்று சத்தம், பெரிய பங்களாமா
9 கார் அவர் வீட்டில் நிப்பட்டப்பட்டு 9 மாவட்ட BMW ப்ராடோவா எல்லாம் இருக்குது. பிரச்சனையில் அல்லா கொடுத்தீங்க அனுபவிக்கணும். நாங்கள் பொறாப்படப்படாது. அல்லா கொடுத்தீங்க அனுபவிக்காங்க. சரியா? திடீர்னு சத்தம் ஒன்று ஒரு சத்தம் ஒன்று வருது. அப்போ மௌலை கேட்டால் என்னது? இல்லை பேசுங்களே என்று திருப்பி ஓனர் பேசிக்கொண்டீங்க. திடீர்னு சத்தம் மறுபடியும் பேசிக்கொண்டீங்க. மறுபடியும் இப்படி அடிக்கடி சத்தம் வருது. அப்புறம் வாப்பா ஐக்கியாரு ஓனர் அழுந்து சொன்னார், ஹஸ்ரத் அங்கே யாரும் அல்ல, என்ன மகான் தானந்தார். என்ன விஷயம் நோயா? இல்லை அவன் ட்ரிங்க் அடிச்சு கொண்டு சத்தம் போடு. எப்போ ட்ரிங்க் அடிப்பான் வீட்டில் மேல் மாடியில் மகான் எப்போ ட்ரிங்க் அடி. அழுது சொன்னார். ஹஸ்ரத் அவனை சும்மையில லண்டனில் படிக்க வச்சிருந்தார். எப்படி லண்டனில்? பிரச்சனை இல்லை, லண்டன் யூகேல படிக்க வைங்க. அல்லாஹ்வை மறந்தா லண்டன் என்ன யூகே என்ன? மைனஸ் ஆஃப் முடிஞ்சு பாப்பமார் மிச்சம் அலர்ட் ஆகிக்கோணும். புள்ளையால நரகமாயிடுவானும். நிறைய குடும்பம் நரகம். அழுந்து சொன்னேன் தெரியுமா? ஹஸ்ரத்தாங்க மௌத்தா துவா செய்யுங்கண்டா. எங்க சரி நீங்க கேட்டிருக்கீங்களா? வாப்போ ஒன்று மௌத்தா துவா செய்யணும் என்னது? என்ன பிள்ளை நோய் துவா செய்யுங்க, அவன் நல்லவன் ஆகணும். அந்த ஒரு டைப் பண்ணிக்க அவனு துவா அழுந்துட்டு நல்லதான் சொல்லுவாங்க. இது ஆப்போசிட் இல்லையா சொன்னாரு? என்ன ரீசன் கேட்டார். அதுக்கு ரீசன் என்ன சொன்னார்? நாங்கள் 2 நாளை முன்னால் நானும் என் வைஃபும் ஆண்டு உமா வரச்சல்ல எங்கள் 2 பேருக்கும் ட்ரிங்க் அடிச்சோன்னு அவன் அடிச்சான். பார்த்தீங்களா? பெத்த உம்மா வாப்பாக்கு அடிச்சது யாரு? மகன். இதை சும்மா கேட்டுட்டு ஊரெல்லாம் பாடியத்துக்கு சொல்லல. அல்லாஹ் சொல்ற ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா. எல்லாம் மென் தெரியுமா வைக்கிய ஹயாத்தோடி கேவனே கொஞ்சம் முழிப்பாயிரி. நீ பாடம் பரி ஓண்ட உள்ளேக்கிட்ட நீ அடிபடாது. ஃபிரௌன் செய்தி, ஹாமான் காரூன் செய்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்ற. அல்லாஹ் ஒரு நபியோட ஹிஸ்டரியை செல்லுமே. அங்க அவனுக்கு எல்லாம் கொடுத்து அடிய நீ படிச்சுக்கோ, நீ மாட்டிக்கொள்ளாது. எங்களுக்கு முன்னால் எங்கட வாப்பா அப்பவ எங்கட பொஞ்சாதி புள்ளையில எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மரம் மௌத்தாக்கு இங்க வா படிச்சுக்கோ, இது மாதிரி நீயும் போறாய். அதுதான் எங்களுக்கு முன்னால் அடுத்தவனை மௌத்தாக்குற. சும்மா நீங்க தலையாட்டிட்டு போனா, சும்மா கேட்டுட்டு போனா, சும்மா நீங்க ஜெதுபானா இட விஷயம் என்னத்து? ஆனால மௌத்தண்டது நெருங்கிட்டு அல்லாவை பயந்து போங்கோ. மார்க்கத்தோட விளையாடவானம். அல்லாஹ் ஒத்தன் இருக்கிறான் என்ற பயம் இருந்தா பாவம் நடக்காது, அநியாயம் நடக்காது. அடுத்தவனுக்கு விரல் நீட்ட தேவையில்லை. நான் யாருன்றத ஒவ்வொருத்தருக்கு தெரியலும். அல்லாட பயம் இல்லாதால நான் அடுத்தவனுக்கு கிண்ட போறேன். அதனால சொல்லப்பட்ட அவ்வளவு முதலாவது எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட அமைப்பில் நடக்க வல்லன நம்ம அனைவருக்கும் அனுபாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களை மன்னிப்பாயாக. இன்றைய குத்துபா வந்த இவ்வளவு பேரை நீ மன்னிப்பாயாக, மனைவி மக்களை மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்கள் நாட்டு மக்களை மன்னிப்பாயாக, முழு உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மான் எங்களை நீ சுத்தமாக்கி உடலும் கல்பும் பரிசுத்தமாகி எங்களை நீ மௌத்தாக்குவாயாக. அந்த மௌத்து திடீரென்று வந்து மாட்டுவதை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அடுத்தவருடைய ஹக்களை நியாயமா நேர்மையா பேணி நடக்கிற ஸ்ரீதேவி தன்மையை தந்து வைப்பாயாக. நீ தந்த சொத்து செல்வத்திலிருந்து எளியவர்கள், கஷ்டவாளிகள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் இஹ்லாசோடு அள்ளி அள்ளி கொடுக்கிற தன்மையை தருவாயாக, பாக்கியத்தை தருவாயாக. எங்களோட மனைவி மக்களை பத்தி நாளை மறுமை நீ கேட்க போறாயா அல்லாஹ், அவர்களை எங்களை நீ சீராக்குவாயாக. கெட்ட வியாதிகளோடு இருப்பவர்கள் சுகத்தை கொடுப்பாயாக. திடீர் மௌத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஆக்சிடென்ட்களை விட்டு பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்தின் கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லோருக்கும் கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ரமலான் 2 நாளைக்கு முன்னால் ஆரம்பிக்கப்படுகின்ற நாட்டில் ஓ லெவல் எக்ஸாம எல்லா பிள்ளைகளுக்கும் நீ இலகுபடுத்தி வைப்பாயாக. நல்ல முறையில் எனக்கு முகம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக்கி அருள்வாயாக. அந்த பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை நறுமணமாக்கி வைப்பாயாக. ஏ லெவல் எக்ஸாம் எழுதின பிள்ளையுடைய ரிசல்ட்டை நல்லதாக்கி வைப்பாயாக. துன்யா ஆஹிராவுக்கு கல்விக்கு உகந்த பிள்ளைகளை எங்களையும் அவர்களையும் கபூல் செய்வாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு பரக்கத்தால் இந்த துஆவையும் இவ்வளவு கால முஸ்லிம் சமூகம் கேட்ட துஆ, இதற்கு பின்னால் கேட்க இந்த துஆ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله.
لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معشر المسلمين رحمكم الله والبخاري ومسلم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا